ஹே டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் கூட சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க ஒரு சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு வீடியோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ராகி சேமியால புட்டு மாதிரி செய்ய போறேன். இத செய்யறது ரொம்பவே சிம்பிள். அந்த ராகி சேமியா பாக்கெட் இருக்கு இல்லையா? அது வந்து தண்ணீல முழுகுற அளவுக்கு ஊற வச்சுட்டு, ஒரு 2 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா அது குழஞ்சிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணிய நல்லா வடிச்சுட்டு, இது வந்து நீங்க அவிக்கணும். அதாவது இட்லி அவிக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்துலயும் செய்யலாம். இல்ல புட்டு செய்ற பாத்திரம் இருந்தா நீங்க அதுல கூட செய்யலாம். அவிச்சுட்டு, அதுக்கப்புறம் தேங்காவ நல்லா துருவி போட்டு, ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஷாரோன் பாப்பா வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டா. ஸ்வீட்டா இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஸ்வீட்ஸு இது எதுவுமே சாப்பிட மாட்டா. இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா? அதனால செஞ்சுட்டு கொஞ்சம் கம்பல் பண்ணி ஊட்டி விட்டுருவேன். ஸோ இன்னைக்கு அதுதான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, அப்படியே நம்ம இன்னையோட டாபிக் உள்ள போயிடலாம். இன்னையோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லேடீஸ்க்குலாம் வீட நல்லா நீட்டா வச்சுக்கணும், அழகா வச்சுக்கணும், ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்கு. ஆனா வீட்ல பெருசா வேலை செய்ய முடியல. அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பாத்திரம் கழுகுறதே பிடிக்காது. ஒரு சிலர் வந்து எனக்கு பாத்திரம் கழுகுறது, வீட பெருக்கிறது இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு துணி துவைக்கிறதுனாலே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற லேடிஸ்க்கு அந்த வேலையை எப்படி ரொம்ப ஈஸியாக என்ஜாய் பண்ணி செய்யலாம், அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு 3 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வேலை செய்கிறதையே ரொம்ப விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அடுத்தடுத்து வேலை இருக்கா, ஓகே ப்ராப்ளமே கிடையாது, செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன், தட்டி தூக்கிடுவேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூப்பரான 3 டிப்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, உங்களுக்கு எந்த வேலை செய்ய ரொம்ப போரிங்காக இருக்கோ, இல்லை எந்த வேலை செய்ய ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த வேலையை செய்யும் போது உங்களுக்கு சாங் கேட்கறது ஒரு வேலை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மெலோடியாக மூவியில் இருக்க சாங்ஸாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு டெவோஷனல் சாங்ஸாக கடவுள் ரிலேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி எந்த சாங் கேட்க உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாங்கை மொபைலில் போட்டு வச்சுட்டு, இல்லைனா இயர்பட்ஸில் போட்டு காதில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. ஒரு பாத்திரம் கழுகுறதோ துணி துவைக்கிறதோ நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஆனால் உங்கள் மைண்ட் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதில் வர ஒவ்வொரு லைன்ஸு, அதில் வர டியூன்ஸு ஒன்றுத்தையும் நீங்கள் நோட் பண்ணி நல்லா ரசித்து கேட்கணும். அப்போ நான் சாங் கேட்டுட்டு இருந்தால் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேணாவா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா வேலை செய்கிறதுமே அவளுக்கு புதுசு இல்லைங்க, ஆல்ரெடி அவளுக்கு பழக்கப்பட்டது தான். நம்ம கைக்கு அடுத்து என்ன வேலை செய்யணும் அதுக்கு தெரியும். ஏன்னா பழக்கப்பட்ட வேலை தானே, அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நம்ம அந்த வேலையை செய்யணும், ஒரு பாத்திரம் கழுவணும் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் துணி துவைக்கணும்லாம் கிடையாது. பழக்கப்பட்ட வேலை நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை பார்க்கும். ஸோ உங்கள் மைண்டு ஃபுல்லாக எங்கே இருக்கணும்னா சாங்கில் இருக்க லிரிக்ஸு அல்லது டியூன்ஸு இது மேலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ரசித்து அந்த பாட்டை கேளுங்க. அப்போது உங்கள் மைண்டு ஃபுல்லாக அந்த சாங்ஸ் மேலே ரசித்து பாட்டு கேட்கும் போது உங்கள் கை பாட்டுக்கு வேலை செய்யும். அந்த வேலையோட கஷ்டம் அது ஒரு போரிங்காகவே ஃபீல் ஆகாது. நீங்கள் வேலை செஞ்ச அலுப்பு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு கிழிச்சு தலையெல்லாம் வாரியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் மாதிரி போட்டிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஆல்வேஸ் வந்து பன் மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கீங்க, தலையெல்லாம் பின்ன மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நானும் பின்னுவேன். எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் தான். எனக்காச்சும் வெளியே போகும்போது தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற இந்த பன் ஹேர் ஸ்டைல் தான். ஸோ எப்போவுமே ஒரு கொண்டையை ஒன்று போட்டு வச்சுருவேன். ஏன்னா வேலை செய்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அந்த ஹேர் ஸ்டைல். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். ஏன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாளாகவே மழை வருது, கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது, மாற்றி மாற்றி எப்போ மழை வருது எப்போ வெயில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. வெயிலாக இருக்குது துணியை துவைச்சலான்னு வாஷிங் மிஷினில் போட்டால் உடனே கிளைமேட் அப்படியே மாறிடுது. ஸோ இதை நம்பி துணியை துவைக்கலாமா வேணாமான்ற மாதிரியே சென்னையில் இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரின்னு துணியை போட்டு துவைச்சி எல்லாத்தையும் காய வச்சாச்சு. அடுத்து மதியம் லஞ்ச் வேறு ரெடி பண்ணணும். என்ன சமைக்கிறது அப்படின்னு துணியை காய போட்டே யோசிக்கும் போது இந்த அறுசுவையில் ஒரு சுவையான கசப்பே நம்ம சாப்பிட்றதில்ல. ஸோ பாவக்காவை வந்து குழம்பு மாதிரி வச்சுட்டு வீட்டில் மீன் இருக்குது, ஸோ சூப்பராக ஒரு ஃப்ரை ஒன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த பாவக்காய் குழம்பு வைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம காய் போட்டு எப்படி காரக்குழம்பு வைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் செஞ்சுட்டிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஒன்று பாவக்காவை இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் போது பாவக்காவை நல்லா வதக்குங்க.
உங்களுக்கு பாவக்காயில் வச்ச குழம்பு மாதிரியே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம அப்படியே இனியோட டாபிக் உள்ள போயிடலாம். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராச்சும் 1-2 பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக கால் பண்ணி பேசிப்போம். நம்ம ஃப்ரெண்டு என்ன பேசுவா, நான் இன்றைக்கி என்ன சமைச்சேன், ஹஸ்பண்ட் என்ன வாங்கி கொடுத்தாரு, பசங்களோட எங்கே போகணும், மாமியார் என்ன பண்ணாங்க, நாத்தனார் என்ன சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்பவுமே ஒரு மினிமம் 30 minutes to 1 hour வரைக்கும் நம்ம பேசிப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எந்த வேலை செய்ய ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுதோ, எந்த வேலையை நினச்சாலே போரிங்காக இருக்கோ, அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குது, நம்மளால் என்ன சொல்யூஷன் தர முடியும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்போம். ஸோ இது யார்கிட்ட இந்த ஐடியா கேட்கலாம், அப்போ உடனே நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம். ஸோ இது பண்ணலான் இருக்கேன், இப்படி பண்ணால் ஓகேவா, இதை வாங்கலாமா. ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிக்கிட்டே அந்த வேலையை பார்க்கும்போது நீங்கள் எப்படி அந்த வேலையை ஆரம்பிச்சிங்க, இல்லை எப்படி இந்த வேலையை முடிச்சிங்க, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப ஹாப்பியாக அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் நம்ம பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும். நமக்கு தலைவலியை ஏற்படுத்துகிற ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கால் பண்ணிட்டு எப்போவுமே அவங்க பெருமையை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது, இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறது, இவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே வர மாட்டாங்க. நான் சொல்கிறது நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வேவ் லென்த் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கலாம் ஈஸியாக செஞ்சுருவேன். இந்த வீட்டையே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய வேலை இருக்குன்னா அதெல்லாம் நான் தனியாலாம் செய்ய மாட்டேன். யார்கிட்டயாச்சும் பேசிக்கிட்டு தான் அந்த வேலையை செய்வேன். ஸோ அந்த வேலையை செய்யும்போது பேசிகிட்டு இருக்கிறதால சில ஐடியாஸும் நமக்கு கொடுப்பாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன், நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ இதை நீ இப்படி செஞ்சுட்டு நீ இப்படி பண்ணால் அது ஈஸியாக இருக்கும், நீ இப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுடுவேன். ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லைனா ப்ராப்ளமே இல்லை. எல்லா பொண்ணுங்களுக்குமே அம்மா கிட்ட பேசுகிற பழக்கம் இருக்கும். அது என்னமோ அம்மா வீட்டுக்கு கால் பண்ணாலே 1 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த டைமை அப்படியே பேசிக்கிட்டே மொத்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். இந்த டிப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி நானும் இப்படி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என் சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. நான் சமைக்கும் போது இந்த குழம்பு கொதிக்கிற டைமு, இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ண போட்டோன்னா அந்த ஃப்ரை ஆகிற வரைக்கும்லாம் அந்த டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். உடனே போய் வீடை பெருக்கி விடுறது, திங்ஸ்லாம் இடம் மாறி இருந்தால் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுறது. இப்போ சமைக்கிறோம், கிச்சனில் அப்படியே மெஸ்ஸியாக இடம்லாம் பொருள்லாம் மாறிடும். உடனே அந்த கவுண்டர் டாப்லாம் அப்படியே கையோடவே க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கும்போது கூடவே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதனால பார்த்திங்கன்னா நம்ம டைமில் ரொம்ப சேவ் ஆகும். ஒரு டைம்குள்ளேயே எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வேலையே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒன்றா தனித்தனியாக செய்வாங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். ஒரு நாளெல்லாம் வேலைக்காகவே வாழற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம லைஃப்பை வெறுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே வேலை செய்யும் போது ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும் போது கிடைக்கிற பிரேக்லலாம் அடுத்தடுத்து என்ன வேலை இருக்குன்னு பார்த்து கையோடவே செஞ்சு முடிச்சுடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செராமிக் காஃபி மக் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குன்னு 2 வாங்கினேன். ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று இந்த ப்ரௌன் கலர். பட் வாங்கினதுலேருந்தே காஃபிலாம் ஊற்றி குடிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கப்லேயே 3 கிளாஸ் காஃபி ஊற்றினா தான் பிடிக்கும். சரி அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு அப்படியே ஷெல்ஃப்லேயே வச்சுருந்தேன். இதில் ஒன்று ஷாரன் பாப்பா உடச்சிட்டா நேற்று. சரி ஓகே, அழகாக இருக்குன்னு வாங்கி இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். அதில் ஒன்று உடஞ்சே போச்சு. இன்னொன்று யாச்சும் நல்லா யூஸ் பண்ணிடணும், என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கும் போது தான் சரி ஓகே பிளான்டராக யூஸ் பண்ணி இன்டோர் பிளான் மாதிரி மணி பிளான் வச்சு விடுவோம், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தான் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டே நம்ம டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா சீரியல் பார்க்குற அடிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். எழுந்ததும் இன்றைக்கி இந்த சீரியல் என்னாச்சு, அந்த சீரியலை எப்படி போயின்னு இருக்கு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இல்லை இன்றைக்கி இந்த வேலையை இன்றைக்கி இந்த வேலைலாம் இருக்குது, அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் டிவி ஆர் மொபைலை பார்க்கவே செய்வேன், அது வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணி நீங்கள் அதுக்காகவே அந்த வேலையை முடிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ண பழகிக்கலாம். உங்களால் முடியாத வேலையை ஒன்று நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. சூப்பர் ரீனா, நீ வேறு லெவல் ரீனா, சூப்பராக செஞ்சுட்ட அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொன்று என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வேலை கஷ்டமாக இருக்கோ அதை செய்யும் போது உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று வாயில் போட்டுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே அந்த டேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக எப்படி இருக்குது அதை ருசித்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் டைவர்ட் பண்ணி நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வேலை செய்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் வேலை செய்கிறதுன்றது ஒரு கஷ்டமாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களை நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அழகான லைக்ஸை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.